இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பரோட்டா எப்படி செய்யறதுன்றதா. அதுக்கு மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. உப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. அதுக்கடுத்து நல்லா நீட்டமா விரிச்சு விட்டு அதுக்கப்புறம் நடுவில் நல்லா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு நல்லா சுருட்டி வச்சாச்சு. இது நான் செய்யலை, என் குழந்தை பொண்ணு தான் செஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பரோட்டாவை நல்லா தேய்ச்சும் வச்சாச்சு. பரோட்டா அப்படின்னாலே அதுக்கு குருமா வச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த ரோட்டு கடை சால்னா, அதாவது ஹோட்டலில் வைக்கிற மாதிரியே அதுக்கு சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பரோட்டா போடையில் எண்ணெய் ஊற்றாமல் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க, எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் நல்லா பிரட்டி பிரட்டி போட்டுக்கிட்டே இருங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம பிரட்டி பிரட்டி போடுறோமோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா வேகும். ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க, கொஞ்சம் சிம்லேயே வச்சுக்கோங்க. சிம்லேயே வச்சு அதை பிரட்டி பிரட்டி எடுங்க. அப்போ தான் பரோட்டா உள்ளுக்குள்ளேயே நல்லா வேகும். நல்லா அமுக்கி அமுக்கி விட்டிங்கன்னா உள்ளேயும் நல்லா வெந்து சூப்பரான பரோட்டா ரெடி ஆயிடும். பரோட்டா எப்போதுமே இந்த மாதிரி தான் செய்யணும். ஏன்னா இப்போ நம்ம கடையில் வாங்குற பரோட்டாலாம் அந்த அளவுக்கு வேகாமல் இருக்கு பாருங்க. அதனால தான் அந்த மாதிரி வேகாமல் இருக்கு. நம்ம பிரட்டி பிரட்டி போட்டுக்கிட்டே இருக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் பரோட்டாவை எடுத்துடலாம். அதுக்கப்புறம் நல்லா தட்டிடலாம். தட்டினா சூப்பராக வந்துடும் பரோட்டா. பாருங்க, பரோட்டா சூப்பராக இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். சால்னாவோட பரோட்டா. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு பரோட்டா.